Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 564 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஃபுகபோஷி கதறி கதறி அழுகிறான். அவங்க அம்மா ஒட்டஹிமே என்ன நடக்க கூடாதுன்னு பயந்தாங்களோ அதை நடத்துறதுக்குன்னே ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணணும்னா முதல்ல அவங்கவுங்க ஃபீலிங்ஸோட சண்டை போடணும். ஏன்னா இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஹியூமன்ஸை நம்பவும் மாட்டாங்க, அவங்களும் இவங்களை நம்ப மாட்டாங்க. சொல்ல போனா இவங்க அம்மா ஒட்டஹிமேவை கொன்னதே அவங்களுக்குள்ள இருக்க வெறுப்பால தானே. சொல்ல போனா சாகும் போதே அவளுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் யார் என்னைய கொன்னாலும் பரவாயில்ல அவங்களை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டான். ஏன்னா இப்ப இவங்க வெறுப்பாய அடுத்து என்ன செஞ்சாலுமே அதை அடுத்தடுத்து ஒரு சைக்கிள் மாதிரி திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் ஃபுகபோஷி அவங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கினாலும் அவனுக்குள்ளேயுமே இந்த ஹியூமன்ஸ் மேல வெறுப்பு இருக்கத்தான் செஞ்சது. ஆனா என்ன பண்றது, அவங்க அம்மாவோட சத்தியத்தை காப்பாத்தணும்ல. அவங்க அம்மாவை கொன்னதே ஹியூமன் தான், அவனுக்கு உள்ளுக்குள்ள வெறுப்பு இல்லாம பருப்பு வடையா இருக்கும். சோ இந்த மாதிரி தான் அந்த ஹோடி பழி வாங்கணுங்கிற ஒரு இல்யூஷனை அவனுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டான். அதை சின்ன வயசுல இருந்தே நல்லா விதை போட்டு தண்ணியை ஊத்தி வளர்த்தி இப்ப இந்த லெவல்ல வந்து நிக்கிறான். என்னதான் ஃபுகபோஷி ஹியூமன்ஸை வெறுத்தாலுமே அவன் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணதுல ஒரு விஷயம் மட்டும் தான் நல்லா தெரியுது, அவங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லாவும் கண்ட்ரோல மீறியும் போயிட்டாங்கன்னு. இப்ப இவங்க ஏதாச்சும் பண்ணி இந்த ஐலாண்டை மட்டும் காப்பாத்தலைன்னா ஹியூமன்ஸ் மேல உள்ள வெறுப்பே இந்த மொத்த ஐலாண்டையுமே அழிச்சிரும். இது எப்படி தெரியுமா இருக்குது, முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் பாதிப்பு முள்ளுக்கு தான், அச்சி சேலைக்கு தான். அந்த மாதிரி இவங்க ஹியூமன்ஸ் மேல வெறுப்பானாலும் ஹியூமன்ஸ் இவங்க மேல வெறுப்பானாலும் பாதிப்பு என்னமோ இவங்களுக்கு தான். அடிச்சுக்கிட்டு இவங்க தானே சாகுறாங்க. இதுல காமெடி என்னன்னா அவங்கள அடிச்சு கொள்றதை விட்டுட்டு இவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. வாட்டப்பிட்டி அவங்க மக்கள் எல்லாம் பயங்கரமான பீதியில இருக்காங்க. ஏன்னா எப்போ அந்த கப்பல் வந்து வில்லுன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஒரு 10,000 பேர் இல்ல 20,000 பேர்னா அசால்ட்டா அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல 5 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தப்பிச்சு போனோம்னா அது என்ன சாதாரண விஷயமா? இங்க இவனுங்க வேற பபுல வச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இங்க நம்ம ஃபுகபோஷி லூஃபியை கூப்பிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே பேசுவான். எப்படின்னா இனிமேட்டு எங்களுக்கு பாஸ்ட்னு ஒண்ணு வேண்டவே வேண்டாம், ஹிஸ்டரியை நம்ம மொத்தமா ரீசெட் பண்ணி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் சூரியனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பேய்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருன்னு ஹோடியத்தான் சொல்றான். அந்த டைமுங்கும் போது அவன் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே வெறி பிடிச்சி வந்துகிட்டு இருப்பான். அதே நேரம் இவனுக்கு இங்க எய்ம் வச்சு காத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நோவா டார்கெட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் என்ன, இதுக்கு மேல காத்த ஊதிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அப்படியே பபுல அடிச்சு விடுவானுங்க. அது சல்லுன்னு கப்பலை நோக்கி போகும். போன்னு தொண்டையிலேயே ஏத்துவானுங்க. இப்ப எப்படியாச்சும் ஃபுகபோஷிக்கு இந்த ஐலாண்டை காப்பாத்தியே ஆகணும், அதனால ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுவான். இங்க பார்த்தா நம்ம கிங் ஏதோ வானவேடிக்கை பாக்குற மாதிரி நோவா கப்பல் கீழே விழுகிறத பாத்துக்கிட்டு இருப்பாரு. இங்க இந்த ஹோடி என்னடானா ஃபிஷ்மேனோட வெறுப்பு என்னைக்குமே தீராது, எத்தனை யுகங்களானாலும் நீடித்து உழைக்குமா. இது எல்லாத்தையுமே கேட்ட லூஃபி ஃபுகபோஷியை கூப்பிட்டு நான் என்னோட ஸ்டைல ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா இந்த பஞ்சாயத்து எப்பவோ முடிஞ்சிருக்கும், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இனி நான் பாத்துக்கிறேன். மக்கள் எல்லாமே லூஃபி சொன்னதை கேட்டுருவாங்க. அதே நேரம் இந்த பபுல அடிச்சு விட்டானுங்கல்ல, அது கரெக்டா போய் கப்பல்ல மோதிரும். நம்ம எல்லாம் பபுள்ஸை தட்டி விட்டோம்னா ஒண்ணு உடையும், சரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கூட அடிச்சு பிச்சுக்கிட்டு தான் போகும். இங்கதான் வினோதமா நடக்குது. என்னன்னா அந்த கப்பல் கம்ப்ளீட்டா அந்த பபுள்குள்ள போயிருச்சு அப்படின்னா இப்ப அந்த கப்பல்ல ஃபுல்லா ஏர் இருக்குது. அவ்வளவுதான் இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா கரெக்டா அடிச்சிட்டானுங்கல்ல. அதே நேரம் லூஃபி ஃபுகபோஷி கிட்ட சொல்லிட்டு இருப்பான், அதை மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. அது அவனுக்கு தெரியாது. அதாவது நம்மள ஜிம்பை அவன் குரூவோட இந்த பிளாசாக்கு வந்த போதே முடிவு பண்ணிட்டான் இங்க இருக்கிற எந்த மக்களுக்கும் எதுவும் ஆகாம பத்திரமா அவங்கள பாத்துக்கணும்னு. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் என்ன விட்டுருவோமா என்ன, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன கவலைப்பா. ஃபுகபோஷி அப்படியே ஆனந்த கண்ணீர்ல தேம்பி அழுவான். அதை விட இதை கேட்ட ஃபிஷ்மேன் ஐலாண்டோட மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொல்ல போனா தாறு மாறா கத்திட்டு கிடப்பாங்க. கிங்குக்குமே சந்தோஷம் தான், சீஹார்ஸ் மினிஸ்டர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு ஆளுகளையா நம்ம சந்தேகப்பட்டோம், செருப்பால நீ 100 டைம் அடிச்சாலும் அதை சரி பண்ண முடியாதேன்னு ஃபீலிங். சரி ரைட், இப்ப மக்கள்லாம் லூஃபி மேல நம்பிக்கை வச்சிட்டாங்க. சரி கப்பல் ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா ஸ்டாப் ஆகவே இல்ல. உடனே என்ன பண்ணலாம்னு பார்த்தம்போது சில பேர் வாங்கடா இங்க இருந்து ஓடிடலாம்பாங்க. ஆனா நிறைய பேர் லூஃபி மேல நம்பிக்கை வச்சு இல்ல நாங்க ஓட போறது இல்லன்னு அப்படியே நின்னுக்குவாங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் எப்படியாச்சும் பபுல அடிச்சு விடணும், அதை கரெக்டா அடிச்சு விட்டு கவர் பண்ணிட்டானுங்க. இனி அடுத்து இந்த ஹோடி பையில தடுக்கணும், அவன் வேற விடாம வெட்டிட்டு வரான். லூஃபி நம்ம பிரின்சஸ் கிட்ட தெளிவா சொல்லிடுவான், என்ன ஆனாலும் சரி என்னைய விட்டு நீ எங்கேயும் போயிடாத, அப்பதான் நான் உன்னைய பத்திரமா பாத்துக்க முடியும்னு. அவளும் ஓகே உடனே என்னைய கரெக்டா அவன் நேருக்கு வச்சு விடுமா, சரின்னு விட்டுருவான். அவன் வேற வெறிகொண்டு வந்துகிட்டு இருக்கான். சிரகோஷி ஒரு சைடு பதறிட்டு இருப்பா. இந்த இக்கரோஸ் நம்ம பிராங்கியோட ரோபோட்டை போட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணுவானா, அவன் தான் இருமாச்சு, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அவன் காண்டாயி ஒரு ஜம்ப போட்டு ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் அப்படியே ஸ்பாட்லயே இங்கா மாதிரி கரைஞ்சிருவான். என்னாச்சு இந்த லூசு பல்லுக்குன்னு பேந்த முழிப்பான். பார்த்தா அவன் வேற ஒரு இடத்துல நின்னுகிட்டு எப்படி உன்னை நல்லா ஏமாத்தனாரான்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பான். உடனே நம்மளு பிராங்கி ஃபயர் பால்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானா, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் எஸ்கேப் ஆவாரு. சாப்பர் பார்த்துட்டு வாவ் உன் புது அட்டாக் வேற லெவல்ல இருக்குது, ரோபோட்டோட வயித்துல இருந்து நெருப்பெல்லாம் வருமானு சொல்லி கேட்டுட்டு எட்டி பார்த்தா அவன் வெளியில வந்து வாயில இருந்து நெருப்பு
வச்சு அடிச்சிருப்பான். அந்த டைமுங்கும் போது டோசன் சாப்பர் அட்டாக் பண்றதுக்காக அவன் சுத்தில வச்சு ஓங்கி அடிப்பான். ஏன்னா அப்ப சாப்பர் சின்னவனா இருந்தா வீக்கா இருந்தான்னு நம்பி அடிச்சான். ஆனா அடுத்த செகண்ட் அவன் பெரிய சைஸுக்கு மாறி அந்த சுத்தில ஒரே குத்து அந்த ஹேமர் அப்படியே அதிர ஆரம்பிச்சிரும். அந்த டைம் சாப்பரோட பாடியை காட்டுறாங்க. பயங்கரமா மசில்லாம் வச்சு இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்லா ஸ்ட்ராங்காவே மாறிட்டான். என்ன அந்த ஹேமரை குத்துனதுல கையை மட்டும் கொஞ்சம் செவந்து போச்சு. ஜோரோ பார்த்துட்டு என்னப்பா முன்னாடியாச்சும் ஹியூமன் மாதிரி இருந்தேன், ஆனா இப்ப கம்ப்ளீட்டா மான்ஸ்டராவே மாறிட்டியாமானா. சாப்பர் முன்ன மாதிரி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் முன்னாடி மனுஷங்க மாதிரி தெரியணும்னு நினைச்சதே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு தான். ஆனா இப்பதான் அவனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களே, அதனால இப்போதைக்கு லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண மான்ஸ்டர் தான் தேவை. அதனால தான் நான் மான்ஸ்டரா மாறிட்டேன்பா. ஜோரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த யூசு பைய என்னடா சிரிப்பு, உன்னை துண்டு துண்டா வெட்டான் பாருன்னு ஏட்டு கத்தியோட ஓங்கி வெட்ட வருவான். அப்ப சக்கு 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 சக்குன்னு பயங்கரமா வெட்டுற சவுண்டு. அந்த சவுண்டு முடிஞ்ச உடனே உன் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்லயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா என்கிட்ட சண்டை கூட்டுவாடா. ஏன்னா எனக்கு இந்த பவர் பத்தாதுமா. பார்த்தா அந்த யூசு கையில வச்சிருந்த கத்தியெல்லாம் துண்டு துண்டா உடஞ்சு விழும். ஜோரோக்கு போர் அடிச்சு போச்சு இவன் கூட சண்டை போட்டு. இங்க ஹோடி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோட நீங்க காலி, ஃபிஷ்மேன் ஐலாண்டே அழிய போகுதுன்னு சந்தோஷமா கத்திட்டு வருவானா. உடனே லூஃபி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல, என்ன ஆனாலும் சரி நான் ஃபிஷ்மேன் ஐலாண்டை காப்பாத்துவேன்னு சும்மா மாசா நம்மாலு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.